ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன். ரெடியா? ஒரு கிராமத்துல ஒரு தோபி துணி துவைப்பவர் இருந்தார். அவருக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவர்கிட்ட பொதி சுமக்க ஒரு கழுதை வச்சிருந்தார். ஒரு நாள் தூபி மாமா துணி துவைக்க ஆற்றுக்கு போக தயாரானார். எல்லா துணிகளையும் கழுத மேல வைத்தார். தூபி மாமா முன்னாடி, பையன் பக்கத்துல, கழுத நடுவுல. மூவரும் டப் டப்னு நடந்து போனாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு அங்கிள், ஐயோ, இவ்வளோ வெயில்ல குட்டி பையன் நடக்கணுமா? அவனை கழுத மேல உட்கார வைங்க. தூபி மாமா யோசிச்சார். ஆமால. உடனே பையனை கழுத மேல உட்கார வச்சார். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு தாத்தா வந்தார். பாவம் கழுத, துணியும் இருக்கு, பையனும் இருக்கான், ரொம்ப சுமை சொன்னார். தோபி மாமா தலைய சொரிஞ்சார். சரி சரின்னு துணிகளை இறக்கி தானே சுமந்தார். பையன் மட்டும் கழுத மேல. கொஞ்ச தூரம் போனதும் அந்த வழியா போன பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என்ன பெரிய புத்திசாலித்தனம், நீ துணிய சுமக்கிற, உன் பையன் கழுத மேல உட்கார்ந்திருக்கான். இத கேட்டதும் தோபி மாமாவுக்கு தலை சுத்திடுச்சு. அடப்பாவின்னு சொல்லிக்கிட்டு பையனையும் துணிகளையும் தானே தூக்கிக்கிட்டார். கழுத மட்டும் சும்மா நடந்து போச்சு. இத கண்ட மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. குட்டீஸ், கழுதைய எதுக்கு வாங்கினார்? பொதி சுமக்கத்தானே. அப்போ அதுக்குதான் அதை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சரியான வழி இருக்கு. அந்த வழியையே நாம பின்பற்றணும். ஓகே குட்டீஸ், பை பாய். Thanks for watching. Subscribe for more.